ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க கெஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல. இப்போ கிளம்பிட்டாரு. யாரு வந்தா என்ன ஆச்சு? ஏதோ கெஸ்ட்னு சொன்னா. வேற யாரும் இல்ல, தனு அண்ணியோட தம்பி தான். உங்களை பாக்கணும்னு சொன்னாரு, அதான் கூப்பிட்டு இருந்தேன். என்ன கையல் சொல்ற? தனு அன்னைக்கு தம்பி இருக்கானா? இதுன்னு புதுசா இருக்கு. இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. சொல்லக்கூடிய சூழ்நிலை அமையல, அதனாலதான் சொல்லல. ஆமாண்ண, எனக்கு கூட அக்காக்கு இப்படி ஒரு தம்பி இருக்காங்கன்னு இப்பதான் தெரிஞ்சது. தம்பி மட்டும் இல்ல, அண்ணன், அண்ணி, அம்மா, அண்ணன் குழந்தைங்கன்னு அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததே இல்லையே. அவங்க இங்க வந்திருக்காங்களா? இல்ல, பழைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க பாத்திருக்க வாய்ப்பில்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே குடும்பத்துக்குள்ள சின்ன மனக்கசப்பால பிரிஞ்சு வந்ததுதான். என்ன சன்னி? ஆனா அவர் சொன்ன வரைக்கும் ஏதோ மூர்த்தி மாமாக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆகாத முறையில சொன்னாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு புரியல. ஒருவேளை எங்க அம்மா மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கலையா? இல்ல, இது அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்புறம் எப்படி பிடிக்காம போகும்? பிரச்சனையே வேற. அதான் என்னாச்சு கயல்? சொன்னாது ஒரு பெரிய கதைங்க. மூர்த்திக்கும் அன்னிக்கும் கல்யாணமான புதுசுல நடந்த பிரச்சனை. அது மூர்த்திக்கு மனசளவுல பெரிய வலி ஏற்படுத்துச்சு. அதுல இருந்து அவங்கள மொத்தமா தலைமுழுகிட்டான். அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட போய் அந்த குடும்பத்தை பார்க்கவே இல்லை. பல வருஷம் ஓடிடுச்சு. இன்னைக்குதான் அவங்க தம்பியை யதார்த்தமா பார்த்திருக்காங்க. தான் புருஷனை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு தனா அன்னைக்கும் அவங்க மேல வருத்தம் தான். தனா அன்னைக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க தம்பி யாரு, எப்படி இருப்பாரு நான் பார்க்கவே இல்லையே. உங்களை பார்க்கணும் தான் அவரும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏதோ அர்ஜென்ட்டா கால் வந்துச்சுன்னு கிளம்பிட்டாரு. இன்னொரு நாள் பாத்துக்கலாம் வரேன்னு தான் சொல்லிருக்காரு. ஓகே, சரி, நான் போய் ஆனந்த பாத்துட்டு வந்துடுறேன். அப்படியா? அப்ப நானும் ஹாஸ்பிடல் கிளம்புறேன். சரி, ஓகே ஓகே. அத்தை, நான் போய் மாடியில துணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போ. இந்த மச்சான் சூடா இருக்கு பாரு. இல்லடா, வேண்டாம். டேய், உன்னை டீ குடிக்க தான்டா சொல்றேன், டீ குளிக்க சொல்ல. நீ கிண்டலா சொன்னாலும் இப்ப இருக்க நிலைமைக்கு அதான்டா உண்மை. டேய், நீ முதல்ல புடி புடி மச்சான், நல்ல சூடா இருக்கு, குடி. ஏய், என்ன மச்சான் இவ்வளவு விரக்தியா பேசிட்டு இருக்க? முதல்ல லோன் கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருந்த, இப்பதான் லோன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? லோன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க தான். ஆனா ஷூரிட்டி சைனுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. மச்சான், நானும் நம்ம ஃப்ரெண்டு ராகுல் கிட்ட பேசினேன்டா. அவன் போன மாசம் தான் வேற ஏதோ பிரான்ச்சுக்கு மாறி போயிட்டானா. உன்னோட லோன் விஷயத்த சொன்ன, அவன் வேற ஒருத்தர்கிட்ட பேசுறேன்னு சொன்னான். நீ ஒன்னும் கவலைப்படாதடா. ஏய், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போராடி வந்திருக்க, ஷூரிட்டி சைன் போடுற அளவுக்கு வந்துட்டல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கடா. கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு ஈஸியா சொல்லிட்ட. ஆனா நான் இருக்க நிலைமை உனக்கு புரியாதுடா. வருமானம் இல்லாம சும்மா இருக்கிற ஒவ்வொரு நாளும் அடுத்து என்ன அவமானம் வரப்போகுதுன்னு பயந்துகிட்டே இருக்க. அந்த லோன் கிடைச்சாதாண்டா எல்லாமே மாறும். பணம் இல்லாம இருந்தா நம்மள மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்கன்னு இப்ப கொஞ்ச நாளா தாண்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அனுபவிச்சிட்டேன்டா. எப்ப இந்த நிலைமை மாறும்னு தெரியல. நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, மரியாதைக்காகவும் தான். நான் இப்படி இருக்கிறதுனாலதான் கையலுக்கு மரியாதை குறைஞ்சுக்கிட்டே வருது. மத்தவங்க கண்ணுக்கு நாங்க ஏளனமா தெரிய ஆரம்பிச்சிட்டோம். மச்சான் புரியுது மச்சான். நேத்து அன்பு ஒன்னு இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினானே, அதை நினைச்சுதானே ஃபீல் பண்ற? அவன் மன்னிப்பு கேட்டாலும் பேசின வார்த்தைகள் எதுவும் இல்லைன்னு ஆயிடாதுல்ல. விடுறா, சீக்கிரமா எல்லாமே மாறிடும் மச்சான். அன்புன்னு இல்ல, உன்னை அவமானப்படுத்தின யாரா இருந்தாலும் நீ யாருன்னு புரிய வைக்கிற ஒரு நாள் வரும். நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத மச்சான். டீ குடி மச்சான். 3 4 5 6 7 8 9 10. டேய், பாத்து போ மாடா. கண்ணு முன்னு தெரியாம விட்டு போறான் பாரு.
சொல்றா. மச்சான் இவன் தானே அன்பு பைக்கை கண்டுமாக்குனவன். ஆமாண்டா, இந்த நாதாரியால தான் எனக்கு அவ்வளோ அவமானம். இவனை மச்சான் 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 வேணாண்டா. தேவையில்லாம பிரச்சனை மேல பிரச்சனை வேணாண்டா. எப்படிடா விட சொல்ற? இவனால தான் எல்லா பிரச்சனையும். அன்னைக்கு பேங்க் விஷயமா போகும்போது சேர்த்து அடிச்சு பேங்க் போக விடாம பண்ணான். அப்புறம் நல்லவன் மாதிரி நடிச்சு பேங்க் கூட்டு போறேன்னு சொல்லி என்ன நடு ரோட்ல விட்டு போயிட்டான். இவன் முகத்துல முழிக்காம இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு லோன் கிடைச்சிருக்கும். எல்லாத்துக்கும் மேல அன்புவோட பைக்கை ரிப்பேர் ஆக்கி வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை. இவனாலதான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்ன. அவனை சும்மா விட சொல்றியா? இவன் வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு தண்டிச்சாகணும். டேய், நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் போட்டு உடனே வர சொல்லு. இவன் கை காலெல்லாம் அடிச்சு உடைச்சாதான் திருந்துவான். ஏய் மச்சான், என்ன மச்சான் அவன் ஒண்ணு பண்ணா நீ ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க? அவன் கூட ஈக்குவலா போட்டி போட்டு பிரச்சனை பண்ணா யாருக்கடா நஷ்டம்? நீ பேங்க்ல லோன் எடுத்து பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டு. ஏய் இவெல்லாம் தானாவே காணாம போயிருவான். டேய், அதுக்காக அவன் பண்ணதை எல்லாம் மறக்க சொல்றியா? இவனால நான் எவ்வளவு அவமானப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ போனா போதுன்னு விட சொல்ற. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ண போறியா இல்லையா? ஏய் இருடா, நான் சொல்றது கேளுடா. டேய் பண்றா. சரி 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 நான் பண்றேன். ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டேன். உன் ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்? சீக்கிரம் வா, சீக்கிரம் வாங்க. டேய், அவன் கிளம்புறான், குடுத்துட்டு வா. அத வந்துடுறா. சீக்கிரம் வாடா. அப்போ ஏறுடா. டேய் மச்சான், உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன். சீக்கிரம் வந்துருங்கடா. ஆமாடா, அவன் பின்னாடி தான்டா போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சீக்கிரமா வாங்க. டேய் பசங்களுக்கு நம்ம லைவ் லொகேஷன் அனுப்பிச்சிட்டேன்டா. அவனுங்க நம்மள ட்ராக் பண்ணி வந்துகிட்டே இருக்கானுங்க. இவனுக்கு வேற வேலையே இல்லை போல. எப்ப பாரு உன் கண்ணில் படுற மாதிரியே சுத்திட்டு இருக்கான்.